குசிலி ரசமணி உன் சிரிப்பினில் கதகளி. அக்கா என்ன ஒரே குஷியா இருக்க? ஒத்த ரோஜா பாட்டெல்லாம் பலமா இருக்கு. 15ஆம் தேதிக்காக ரெடி ஆகுறேன்டா அக்கா. ஆஹா. வணக்கம் குரு. வேலைக்கு ஆள் தேவைன்னு வெளியில போர்டு போடலையே. மன்னிச்சுக்கு சிசியா, திரும்ப நக்கல் நையாண்டி பண்ற நிலைமையில் நான் இல்ல. ஏன்னா நான் ஒரு நலிஞ்ச முன்னாள் தொழிலதிபர். இப்ப நான் உங்ககிட்ட வந்துடுறேன். உங்ககிட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் பைனான்ஸ் வாங்கிட்டு போய் பழையபடி தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிற காத்தா. 25 lakhs உங்களை நம்பி அவ்வளவு பெரிய தொகை எப்படி கொடுக்கறது? உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் சோர்ஸ் இருக்கு? நீ எங்கெங்க சொல்றியோ அங்கெல்லாம் கையெழுத்து போடுறேன்ப்பா. கெஞ்சறத பார்த்தா பாவமா இருக்கு. ஆனா எங்க கம்பெனில புதுசா ஒரு ரூல் வந்திருக்கு. கடன் கேட்கறவங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ப்ரோ நோட்ல புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து கையெழுத்து போடணும். உங்க பொண்டாட்டி போடுவாங்களா? அவன் கிடக்குறான், அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க நேத்து கொடுத்த பணம் அப்படியே இருக்கு, வச்சுக்கோங்க. இங்க மகாலட்சுமி பைனான்ஸ் கம்பெனியோட ப்ரொபரேட்டர் யாரு? நான் தான். பைனான்ஸ் கம்பெனின்ற பேர்ல கல்யாண நோட்டு சப்ளை பண்றதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து. எல்லாமே கள்ள நோட்டு. நீ ஹீரோவா இருந்தான்னு வச்சுக்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லம்மா. ஆனா நீ வில்லர் ஆயிட்டீன்னா நான் வில்லாதி வில்ல. கண்ணு கள்ள நோட்டு கேஸ்ல உள்ள போனா 25 இயர்ஸ்மா. நீ வெளியே வரும்போது ஏற்கனவே இத்து போயிருக்கிற உங்க அக்கா செத்து போயிரு. அப்புறம் எப்படி எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது? அன்னைக்கு நீ வச்ச மகாலட்சுமி வெடி சாதா வெடி. இன்னைக்கு நான் வச்ச வெடி சர 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 சரவெடிமா. என்ன என்று பாக்குற? இதான் ஆக்ஷன் ரீப்ளே. சார், என் தம்பி ஏதாவது பேசினா உன்னிதிக்குள்ள விடுற பாடி. சார் 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 சொன்னா கேளுங்க சார். இந்த பணம் அவருடைய சார். என் தம்பி அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். தம்பி மேல எந்த தப்பும் இல்ல சார். போன் சொன்னா கேட்க மாட்டே. இந்த பணத்தை நான் தான் வாங்கிட்டேன் சார். டேய் கள்ள நோட்டு, நான் யார் தெரியுமா? கூடிய சீக்கிரத்துல டிஎஸ்பி ஆக போறவன். இது எனக்கு 100வது கேஸ். ஐயா டிஎஸ்பி ஆயிட்டா சும்மா டிஸ்ட்ரிக்டே அதிரும்ல. கையெதுக்கு அதுல ஊத்துன? ஐயோ ரத்தம் ரத்தம். ஆமா, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்களாமே. உங்க டிஎஸ்பி கனவு கோவிந்தா ஆயிரும் போல் இருக்க. ஏன் அவசரமா பேசிக்கிட்டு? உனக்கு ஒண்ணா வந்து சும்மா இரு. ஐயோ பசி மயக்கம் சார், கண்ணெல்லாம் கட்டுது சார். ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க சார். யோ கான்ஸ்டபிள் போய் சொல்ல வேண்டிய. என்ன கான்ஸ்டபிளா? பின்ன நீங்க எப்பாச்சும் அவரை திட்டிட்டு இருப்பீங்க. உங்களை வேலையை எடுத்து தூக்குறதுக்காக வாங்கிட்டு வர சாப்பாடு ஏதாவது கலந்துட்டாருன்னா நம்ம 2 பேர் வாழ்க்கை வீணா போயிடும் சார். அப்ப என்ன பண்றது? யார தான் அனுப்புறது? வெட்டியா தான் நிக்கிறீங்க. அப்படி பொடி நடையா போய் ஒரு பொடி தோசை வாங்கிட்டு வாங்க. எது? யார பார்த்து பொடி தோசை வாங்கிட்டு சொல்ற? என் கேட்டகரினா என் போஸ்டிங் இருங்க. ரொம்ப டென்ஷன் ஆறீங்களே. பாக்கெட்ல பணம் இல்லையா? டேய், எந்த போலீஸ்காரங்க பாக்கெட்ல பணத்தோட வெளிய வந்திருக்கான்? அடுத்தவன் பாக்கெட் ஆட்டே போட்டு போட்டு பழக்கம் ஆயிடுச்சே. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஏன் பாக்கெட்ல எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இவனுக்கு எதுனா நம்ம டிஎஸ்பி ப்ரமோஷன் போயிடும்ல. சூடா பொடி தோசை. ஆமா, நல்ல நோட்டான்னு பாக்குறீங்களா? 50 ரூபா நோட்ல கள்ள நோட்டு அடிக்க மாட்டாங்க சார். சீப் நல்ல நோட்டு தான். யோ சீக்கிரமா பொடி தோசை போடியா. உரிய சீக்கிரத்துல என்ன டிராபிக் போலீஸ் ஆக்கிரோம் போல இருக்க. ஏய் உதித்யா, இந்த பொடி தோசை சீக்கிரம் சாப்பிடு. எப்படி சார் சாப்பிடுறது? கையை வேற கட்டி போட்டுட்டீங்க. கழட்டி விடுங்க. இதே கழட்டி விடுறதா? அப்ப ஊட்டி விடுங்க. எது ஊட்டி விடுறதா? பெத்த புள்ளைக்கே நான் இது வரைக்கும் ஊட்டி விட்டதில்ல. உனக்கு ஊட்டி விட சொல்றியா? ஐயோ கண்ணை கட்டுத, மயக்கம் வருதா? சரி சரி இந்த
பண்ணி சார். அம்மா போலால சார், இன்னொரு ப்ராப்ளம். வேற என்ன ப்ராப்ளம்? அர்ஜென்ட்டா உள்ளுக்கு போகணும். ஐயோ சார், ஐயோ உங்கள்ட்ட பணம் இல்ல எனக்கு தெரியும். இந்தாங்க ஏன் ஜோம்ல எடுத்துக்கோங்க. சீக்கிரம் அர்ஜென்ட் விட்டா எங்கேயே போயிடுவேன். அம்மா சீக்கிரம் போ 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 போ, போ, போ. சீக்கிரம் போய் தொலைடா. பின்னாடி விலங்க போட்டு போனா எப்படி கப்ப கழட்டி விடுங்க. எதுக்கு கைட்டி விட்டா செவரேறி குச்சி ஓடுறதுக்கா? அப்ப ஜிப்ப கழட்டி விடுங்க. ஜிப்பையா? நானா? ஆமா பாஸ், சிச்சுவேஷன் அப்படி இல்ல. ஐயோ இதுக்கு மேல இது சொல்லாத. சீக்கிரம். டிஎஸ்பியா ப்ரொமோஷன் ஆவறதுக்கு எத்தனோ பேரை கால புடிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு போலீஸ்காரனுக்கு இதெல்லாம் சகஜமாப்பா. ப்ரமோஷனுக்கு முன்னாடி இந்த போனை கொஞ்சம் பாருங்க பாஸ். என்னப்பா உன் பணத்தை கொடுத்து பொருள் வாங்கல விளையாட்டு தலைவா போட்டோ எடுத்து வச்சிருக்க. உங்க வேலை போறதுன்னா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா பாஸ்? வேலை போறதா? ஆமா. என்னடா சொல்ற? என் பேக்கெட்ல இருந்து கள்ள நோட் எடுத்து நீங்க செலவு பண்ணனத நான் பத்திரமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ். இப்ப நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான் அக்யூஸ்ட். டேய் இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதை அந்த போன் குறா. பக்கத்துல வந்து அனுப்பிச்சிடுவேன். இதுல இருக்கிற போட்டோ எல்லாம் கமிஷனருக்கு எம்எம்எஸ் பண்ணனே உன் வேலை டுமில். ஆனா ஒண்ணு பாஸ், நானும் கள்ள நோட்டை எதுக்கோ யூஸ் பண்ணி பாத்துருக்கேன். ஆனா கக்கூஸ் போக யூஸ் பண்ண முதல் நீங்க தான். எவ்வளவு பணம் வேணா குடுக்கறேன்டா. அந்த செல்போன் மட்டும் கொடுத்துறா. எவ்வளவு பணம்னாலும் தருவீங்களா? அப்ப வாங்க பாஸ், எனக்கு பணம் தேவை. ஆனா நல்ல நோட்டு இல்ல. என்கிட்ட இருந்து புடுங்கினீல அந்த கள்ள நோட்டு. ஏண்டா இந்த கேஸ வச்சு நான் ஏதோ டிஎஸ்பி ப்ரமோஷன் ஆகலாம்னு இது சரி பார்த்தா வராது. நான் எக்ஸ்பெக்ட் நான் இன்ஸ்பெக்டரா இருக்கிற வேலைக்கு உள்ள வச்சிரும் போல இருக்க. அப்ப எடுங்க. ஏன் பிரச்சனை முடிஞ்சது. அப்புறம் பாஸ், புதுசா ஒரு லா வந்திருக்க, உங்களுக்கு தெரியாதா? டேப் ரெக்கார்டர் வாய்ஸோ செல்போன் போட்டோவோ கோர்ட்ல விட்னஸா செல்லுபடி ஆகாது. இது கூட தெரியல, நீ ஒரு போலீஸ் இல்ல போலீஸ். ஐயோ அப்புறம் உங்ககிட்ட கொடுத்தனே 50 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபாய் அதெல்லாம் கள்ள நோட்டு இல்ல, நல்ல நோட்டு. வச்சா நல்ல நோட்டா? ராணி போலதா பொன்ன வாழ வைக்கிறா, சாமி போலதா இவன் காவல் நிற்கிறா. ஆஹா, ஐ மாமா வந்துட்டாரு, அடிக்கடா. வணக்கம் குரு. வணக்கம் 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 வணக்கம். அட வணக்கம் வணக்கம். அட வணக்கம். பக்கம் வணக்கம். ஐயோ, ஆமா, அதுக்குள்ள விழுந்துட்டே எப்படி? இல்ல நீ உணர்ந்துருவே இல்ல. எங்க அடிக்கல் நாட்டு விழாக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன பண்றீ? சோழியன் குடுமி சும்மா ஆடாதுன்னு எங்களுக்கு தெரியும். எலி ஏன் அம்மனமா வருதுன்னு எனக்கும் தெரியும். குரு, உங்க ராசியான கையால முதல் குழியை தோண்டுங்க. குடுராசா குளித ஓட்டுறதா? ஆமா குரு, தோண்டி. தோண்டுங்க தோண்டுங்க. நல்லா தோண்டுங்க. நீ தோன்றதா உங்களுக்கு கை வந்த கலையாச்சு. நல்லா வேகமா. என்னது ஏதோ டக்கு டக்கு சத்தம் கேக்குதே. சிலை இல்லையா இந்த இடத்துல? 300 வருஷத்துக்கு முன்னாடி முண்டக்கண்ணியம்மன் கோயில்னு ஒண்ணு இருந்துச்சுயா. ஆத்துல வந்த வெள்ளத்துல அந்த கோயில் தரையோட தரமட்டமா போயிடுச்சுயா. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் சொல்றீங்க. அது மட்டும் இல்லைங்க,
இத்தனை வருஷமா முண்டக்கண்ணியம்மா இங்க இல்லாதனால ஊர்ல மழை தண்ணி இல்லாம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னா ஆத்தாவுக்கு இந்த இடத்துல கோயில் கட்டியே தீரணும். என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்குது? ஒருத்த கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு போட்டு வாங்குற இடத்துல கோயில் கட்டணும்னு சொன்னா அவன நடுத்தெருவுல போய் பிச்சை எடுப்பான். இந்த மாதிரிதான் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் கோயில் நிலத்தை சொந்தம் கொண்டாட நினைச்சது. கடைசியில அந்த வம்சமே அடியோட அழிஞ்சு போச்சு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த நிலத்தை நாங்க கோயிலுக்கே எழுதி வச்சிடறோம். அக்கா நீ வேற சுமாரு. இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. இத நான் பேசிக்கிறேன். யோ, பேசிக்க. அந்த கண்ணியம்மா அத்தா உனக்கு கோயில சீக்கிரம் கட்டிடுறோம்மா. நீ பூமி பூஜை பண்ணலான்னு பார்த்தேன், நான் சாமி பூஜை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த இடத்த நீ கோயிலுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்க, ஜனங்க உன்னை கல்லாலேயே அடிச்சு கொண்டுருவான். 10,000 ரூபாய் செலவுல ஒரு பழைய சிலையை வாங்கி உன்னோட 1 கோடி ரூபாய் இடத்துக்கு வேட்டு வச்சுட்டு பாத்தியா? நீ குழி தோண்ட சொன்ன, நான் உன்னை அதிலேயே போட்டு புதைச்சிட்டேன். குரு குருதா, சிஷ்யன் சிஷ்யன் தான். கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. செருப்பு எடுத்துக்கிற. முண்டக்கண்ணியம்மா, அவரோட நான் சேர்றதுக்கு இன்னும் 4 days தான் இருக்கு. அது வரைக்கும் என் தம்பியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ. அக்கா. ஆத்தா, அக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த முண்டக்கண்ணியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்ததாண்டா. ஐயோ. எழுதி போட்டது அப்படியே நடக்குமா. நீங்க என்ன எழுதி போட்டீங்க? அவரோட சேரணும் தான். இப்ப நீ உன் புருஷன் கூட சேரணும், அவ்வளவுதானே? நான் ஒரு ஐடியா தரேன், காதை கொடு. என்னடா நீ, நான் இருக்கிற நிலைமையில என்ன போய் ஆட சொல்றேன்? என்னால முடியாது. சோ, நானும் ரெக்கார்ட் டான்ஸ் ஆட சொல்றேன். சாய் வந்தமா தான் ஆட சொல்றேன். என்ன வம்பல மாட்டி விடாதடா. ஏய், வேணாம்டா. அப்படி ஆட மாட்டேன். இல்ல 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 து, இல்ல. இல்லடா. ஆத்தா. ஐயோ, ஆத்தாவா? ஆத்தா, எங்க அக்கா மேல ஆத்தா வந்துருச்சு. எல்லாரும் வாங்க. வலியில கத்துறேன்டா. எல்லாம் தெரியும், கத்தத்தை கட்டி பண்ணு. ஐயோ, என் காலு. இந்த ஆத்தாவ ப்ராப்பர்ட்டி. ஆத்தாக்கு பயமா இருக்குடா. வராருடா. ஆத்தா, அதான் கோயில் கட்ட நிலத்தை கொடுத்துட்டமே. ஒன்ஸ் மோர் வந்திருக்கே, உனக்கு என்னத்தா வேணும்? நீயே சொல்லு. புரியுது அத்தா, புரியுது. இந்த இடம் பிடிக்கலன்னா மண்ணுக்குள்ள போனா மழை தோண்டி எடுத்து இங்கே என்ன கோயில் கட்டுறீங்க? இடத்த மாத்துங்கன்னு ஆத்தா சொல்றான். அதான் ஆத்தா. ஐயோ, ஆமா. என்ன ஆத்தா சொல்ற? இந்த இடம் பிடிக்கலன்னா வேற இடம் எங்க? எங்கடா? நீ முன்னாடி போ ஆத்தா. ஆத்தா, போ. லுக்கே சரியில்லையே. அம்மா. போ ஆத்தா. ஆத்தாடி மாரியம்மா. மாலை பண்ணுங்க, மாலை பண்ணுங்க. ஆத்தா. ஆட்டுக்கு மாலையை போட்டு வெட்டுறதுக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போறியே. எங்கடா கூட்டு போற? ஒன்னி அந்தாலே அனிமூன் கொண்டட ஊட்டி கூட்டு போறேன். பேசாம நடா. ஐயனாருக்கு கூலிங் கிளாஸ் மாட்டி விட்ட மாதிரியே இருக்காருடா. ஆமா, பின்ன உன் புருஷன் அமிதாப் பச்சன் கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரியா இருப்பாரு? பார்த்தாலே பயமா இருக்குடா. மண்டையை பொழந்துருவேன். ஏண்டா, இந்த ஊர்ல நமக்கு இடமே இல்லையே. எந்த இடத்துல காட்ட போற? அதோ. ஐயோ, என்னடா இது? அவர் வீட்டு போய் காட்ட சொல்றேன். எனக்கு பயமா இருக்கு. இதுதானே நீ வாழ வேண்டிய வீடு? ஆமா. இந்த வீடு ஒரு கோயில் மாதிரி தானே? ஆமாடா. அப்ப அதே சத்தம் போட்டு ஊரவே சொல்லு. ஆடா! ஐயோ, ஆத்தா. ஆத்தா என்ன சொல்றானா? என்ன சொல்றா? இதுதான்டா நான் வாழ வேண்டிய அப்படியா house. ஆத்தா? இந்த வீடுதான்டா நான் இருக்க வேண்டிய கோயில். ஆட்டா, நீ ஒரு இடத்துல ஸ்டெடியா இருக்க மாட்டியா? அடிக்கடி இடத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க இருந்தேன்னு நல்லா யோசிச்சு பாரு. என்னடா 300? வர பங்குனி வந்ததா 32 ஆகுது. ஏதோ கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால ஏஜ் ஆன மாதிரி தெரியல. உள்ளுக்குள்ள நாங்க யூத் தெரியுமில்ல. அக்கா, சிசி, ஆத்தா, இப்ப வயசு பிரச்சனை முக்கியம், வாழ்க்கை பிரச்சனை தான் முக்கியம். சொல்ல வந்த விஷயத்தை கடகடன்னு சொல்லிட்டு மடமட மலையேறு. என்னடா சொல்ல? அதுதான். டேய், கிட்ட வராருடா. பயமா இருக்குடா. கடிச்சா திங்க போறாரு. சொல்ல. ஆத்தா, ஒரு அப்ளிகேஷன். இந்த வீட்டை நான் கோயிலுக்கு அழைத்ததில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனா பல வருஷமா பிரிஞ்சிருக்கிற என் மனைவி, அவளுக்கு ஆசையா கட்டின வீடு. வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் மகா மகான அவ பேர் தான் எழுதி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம வர 15ஆம் தேதி எங்க கல்யாண நாள். அன்னைக்கு நானும் என் மனைவி கீழ் போர்ஷன்ல குடி வந்துட்டு மாடி போர்ஷன் மச்சானுக்கு விட்டுலாட்டு இப்படி செப்பு. இந்த வீடு அம்மனிக்கா இல்ல அம்மனுக்கா? என்னங்க, நிஜமாதான் சொல்றீங்களா? யா, இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுட்டு ஏங்க இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தீங்க? அது 15ஆம் தேதி என்னங்க? 15ஆம் தேதி நான் இப்பவே வரேங்க. நம்ம ஒண்ணா அக்கா, அந்தால நம்பாத. அவன் உலகமாக நடிக. அங்க பாரு, வாயில அன்பு, கண்ணுல அல்வா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆத்தா சொல்றத கேளு. இப்ப ஆத்தா போய் மறுபடியும் பொண்டாட்டி வருவா.
அப்ப நீ சொன்னது எல்லாம் ஒண்ணு விடாம சொல்லணும் சொல்லுவியா? அத்தா! என்னடா? இந்த இடத்துல கோயில் கட்டலாமா? ஆமா, ஏன் இடத்துல ஃபேக்டரி கட்டிக்கலாமா? நீ நல்லா இருப்ப. கேட்டுக்கங்க அவர் எங்க குடியிருப்பா? ஐயோ ஆத்த மனையோட கூட போய் குளிப்பாட்டுங்க போங்க போங்க. குரு உங்க வீட்டை இப்ப கோயிலுக்கு கொடுக்கலன்னு வைங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன நடக்கும் நீங்க சொன்னீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். உங்க அம்மன் சில ஐடியா வச்ச உங்க வீட்டை காலி பண்ணிட்டேன் பாத்தீங்களா? என்ன அதுக்கு உங்களுக்கு 10,000 ரூபாய் செலவு, எனக்கு 10 பைசா கூட செலவு இல்ல. ஏன் பட்டாசு ஃபேக்டரி புஸ்வான் ஆகாது? ஏன்னா அதுல முதல்ல தயாரிச்ச வெடி லட்சுமி வெடி, மகாலட்சுமி வெடி. அம்மா ஊர்ல இல்ல, நான் போய் தான் சமைக்கணும். அப்பா வர தனியா இருப்பாரு. வர மணி, காலையில் சீக்கிரம் வந்துரு. மணி, ரொம்ப நாளா உன் மேல எனக்கு ஒரு கண்ணடி. மணி, நான் ஈட்டிட்ட வேலைக்கு சேர்ந்ததே அதுக்கு தாண்டி ஆடி. இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்களா? தப்பு பண்ணிட்டீங்களா தங்கராஜ்? சார் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சார். கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நான் யாருக்கிட்ட சொல்ல போறேன்? என்ன சொல்றீங்க? ஏயா, என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. எத்தனை வாட்டி பணம் கேட்டு வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சிருப்பேன். காசு கொடுத்தவன் வீடு தேடி வந்திருக்கேன். உள்ள கூப்பிட்டு ஒரு டம்ளர் காபி கீபி கொடுக்க கூடாதா? வாங்க போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. உட்காருங்க. ஆனா நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப சின்ன சோஃபா, நீங்க உட்காருங்க. 6 மாசமா வட்டி வரல, உட்கார்றாது நல்லா பப்பரப்பான்னு காலை பரப்பிட்டு உட்காரலாம்ல. தப்பா நினைச்சுக்காதீங்க தங்கராஜ். கை மேல காசு கொடுத்திருந்தீங்கன்னா நான் ஏன் உங்க வீட்டுக்குள்ள காலை வைக்க போறேன்? மேட் எங்க சார் வாங்குனீங்க? நல்லா மெதுமெதுன்னு இருக்கு. என்ன சார் எது கேட்டாலும் திரு திருன்னு முழிக்கிறீங்க? ஏதோ கொலை பண்ணுவ மாதிரி. காஃபி. ஆஹா, கொண்டுட்டீங்க. ஓகே மிஸ்டர் தங்கராஜ், இன்னும் 1 மாசத்துக்குள்ள பணத்தை செட்டில் பண்ண. பாய் பாய். கொப்பனோட மானத்தை உயிரையும் காப்பாத்தணும்னா நான் இந்த விஷயத்தை மூடி மறைக்கணும். எங்க அப்பா நான் எனக்கு உயிர். அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. உனக்கு உங்க அப்பா எவ்வளவு முக்கியமோ அதை விட இவனுக்கு முக்கியம். 24 மணி நேரமும் என் கூடவே இருப்பான்னா பாத்துக்குவேன். சுருக்கமா சொல்ல போனா என் பொண்டாட்டி மாதிரி. இப்போ உங்க அப்பா ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா இவனத்துக்கு நீ வந்துடும். படிச்ச புள்ள பழிச்சன் புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். சாரி சாரி சாரி, பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லிட்டேன்ல, சாரிம்மா. பொண்டாட்டியாவே. டேய் அழகை, கம் ஆன், கெட் அப் மேன். இப்போ நீ என்ன பண்ற? ஒரு பஸ்ஸை பிடிச்சு மதுரைக்கு போற. அங்கிருந்து ஒரு பிளைட்டை பிடிச்சு மஸ்கட்டுக்கு போற. இன்று முதல் உனக்கும் எனக்கும் இருக்கும் உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நீ தொடர்பு எல்லைக்கு வெளியில் தான். இத்தனை நாள் அவன்கிட்ட அல்ல கையா நடிக்க சொன்னீங்க, நடிச்சேன். ஆனா இன்னைக்கு என்னை சாகுற மாதிரி நடிக்க சொன்னீங்களே, எதுக்கு? டேய் கொய்யா, இப்ப நான் தான்டா பையன். இனிமே நம்ம காட்டுல அடமழடா. அடமழடா அடமழடா அழகா சிரிச்சா புயல் மழடா. இப்ப அந்த பொண்ணு என் கார்ல
அப்பவே அந்த நேரங்காலம் எல்லாத்தையும் நான் கலந்துட்டேன். அவ பேர் காயத்ரின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை 100 தடவை சொல்லியும் பார்த்துட்டேன். ஜோனு பெய்கிற மழை, ஒரே கொலை, 2 பேரும் நனையாம நடந்து போனா எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சு. நாளைக்கு எனக்கு கல்யாணம். பொண்ணு யாரு தெரியுமா? உன்னோட லவ்வர். சாரிம்மா, உன்னா லவ்வர். கண்ணு, என்னோட சொத்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டை போட்டு இல்ல, இப்ப உன்னோட ஒரே சொத்தை நான். இது புளிச்ச ஏப்பம் இல்லம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏப்பம். நான் யாரு? உங்க அக்கா புருஷன். உங்க அக்கா புருஷன் ஆகிய நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா இந்த பொண்ணு உனக்கு என்ன முறையாகணும்? தங்கச்சி முறையாகணும். புரியல? சிஸ்டர் சிஸ்டர். கண்ணு, கடைசியா ஒரு தடவை உன் பழைய டாவை பார்த்து இது பாரு, அப்படி சைட் அடி. ஆனா அடிச்சுக்கு நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். மாட்டேங்க. ஆனா என்ன பாரு, எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணாலும் மாட்டேங்கிறா. நான் திருமணத்துக்கு அப்புறம் அடிக்கலாம் ஐடியா பண்றியாக்க. அந்த டக்கால்ட்டி எல்லாம் வேண்டாம். வா. துளி 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 மழையாய் வந்தாளே. அக்கா அக்கா, என்னக்கா இது? அந்த ஆள் ஏதோ கிறுக்கு தரமா உடையிட்டு போறாருன்னா அதை நம்ம சின்ன பிள்ளையா நீ எழுதிட்டு இருக்க. காயத்ரி கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு சமைச்சிருக்க மாட்டா. மாமா தான் ஏதோ கோல்மால் பண்ணிருக்காரு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தி நான் சொன்ன தேதியில ஒன்னு அவரோட சேர்த்தி வைக்கிறேன். ஐயா நீங்க சொன்ன மாதிரி ரூம்ல இருந்த ஃபேனை கழட்டிட்டேன். சூப்பர். ஐயா நீங்க சொன்ன மாதிரியே பாத்ரூம்ல இருந்த வென்டிலேட்டர் கழட்டிட்டு கிரில் போட்டு அடைச்சிட்டேன். தூள்மா. மாங்கல்யம் தந்துனா நேனா மாம ஜீவன கேதுனா. மந்திரம் கத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? ஐயரு கட்டப்புல சப்போஸ் உன் காதல வந்து ஹோமகுண்டத்துக்குள்ள புகையை போட்டு புகையோட புகையா உன்னை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னா, ஆகவே இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை நான் தான், ஐயரு நான் தான். என்னடி இது? மண்டபமா அலைஞ்சா கூட உன் சிக்கல் தீந்த படா இல்ல. என்னம்மா உனக்கு இத பத்தி தெரியாது? போன ஜென்மத்துல தில்லானா மோகனாம்பாள் படத்துல வர பத்மினி மாதிரி நான் மோகனாம்பாளா பிறந்தேன். இந்த ஜென்மத்துல என் சிக்கல் சண்முக சுந்தரம் எனக்காக எங்கேயாவது பிறந்திருப்பார். அவரை தேடிதான் மண்டபமா அலையிறேன். சரியில்லையே. மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. நீ மோகனாம்பாளா? சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும். ஐயா குண்டு வேற. அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. சண்முகா. மோகனாம்பாள நைட் எனக்கு செட் பண்ணிடு. என்ன திமிரு பத்மினி கிட்ட போடுவ? என்ன தெனாவத்துல நீ சிவாஜி கிட்ட போடுவ. சரி சரி, நமக்குள்ள சண்டை வேண்டாம். 2 பேரும் பொண்ணை தூக்க தான் வந்திருக்கோம். ஆமா, என்ன பிளான்? இப்ப நம்ம ஆள் புகை போடுவான். புகை போட்ட கேப்ல நீ பொண்ணு ரூம்ல போந்து பொண்ணை தூக்குற. இங்க இருக்க பொறுக்கி பசங்களை நான் ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறேன். புட்ட புகை. அங்க இறங்கி போகுது. மோகனா, உன் ஆட்டத்தை மினிஸ்டர் தனியா பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாண வீட்டுல வீடியோ கவரேஜ் எடுத்திருக்காங்க. அந்த செய்தியை வாங்கிட்டு போய் தனியா போட்டு பாருங்க. நீ சரின்னு சொன்ன. பெரிய பங்களாவை எடுத்து உன்னை சின்ன வீடா வச்சுப்பாரு. பெரிய பங்களா வீடு கட்டிட்டு அதுல ஏன்டா சின்ன வீடா வச்சுக்கிறீங்க? அல்பீங்களா? பெரிய பங்களாலே வச்சுக்கலாம்ல. சிவகாசி சின்ன கிளி, விருதுநகர் வண்ண கிளி 2 பேரையும் மினிஸ்டர் கிட்ட லிங்க் பண்ண இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. 2 பொண்ணுங்களை பிராத்தல்ல இறக்கிட்டு ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டி காமராஜ் யூனிவர்சிட்டில சீட்டு வாங்கி கொடுத்தா மாதிரி பேசிட்டு இருக்கான் பாரு. போடா புரோக்கர் போக்கு.
டேய் ஓடுறடா புடிங்கடா புடிங்கடா டேய் வாங்கடா. எங்க இருக்கா காயத்ரி? சிக்கல் டார்லிங் கல்யாண மண்டபத்துக்குள்ள 4 பேட் கேஸ் உள்ள நுழைச்சிட்டாங்க. தாலி கட்டுற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கமான் டார்லிங். ஓ சாரி அத்தா. கமான் காயு. கம் கம். நீங்க கத்துறது கூட ராகம் மாதிரியே கேக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இது காம்போதி தானே? காம்போதி இல்ல கபோதி இல்ல. ஆமா நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நானா? ஆ, போன ஜென்மத்துல நான் தான் தில்லானா மோகனாம்பாள். என்ன? நீங்க சிக்கல் சண்முக சுந்தரம். நம்ம 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன? நீங்களும் ஊதுறீங்க, நானும் ஊதுறேன். ஐயா. சிக்கல் என்ன? சிக்கலே இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டுங்க. ஆ? ஏமா நானே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கேன். நான் உங்க பாக்குறேன், நீ கட்ட பாக்குறியா? நீ ஆள விடு போ. ஐயம்மா, சிக்கல் சிக்கல். தாங்குச்சி வேற. அப்பா, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அது உங்ககிட்டயும் தான் இருக்கு. தெரியுமே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூக்கு. நீங்களா அண்ணன் தம்பியோட பிறக்கலையா? வழக்கமா அக்கா தங்கச்சியோட பிறந்தீங்கன்னு தான் கேட்பாங்க. நீ மாத்தி கேக்குற. என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. நான் கிளம்புறேன். இந்த மண்டபத்துக்குள்ள நீ எங்க ஓடினாலும் உன்னை நான் விட மாட்டேன்டி. ஏண்டா வெளியே தில்லானா மோகனாம்பாள் பத்மினி புடவை உருவனா உள்ள ராசாவின் மனசுல ராஜிக்கிறனா? மாவன மரியாதையா மண்டபத்தை விட்டு ஓடுற. அப்படி இல்லன்னா அன்றவார உருவி அருவாபனை வச்சு அறுத்துருவேன். முடியலடா, வலிக்குதுடா. உங்களை துரத்திட்டு வந்த அந்த 4 பேரும் உங்களை கதற கதற கசக்கிட்டாங்களே மாஸ்டர். இந்த அசிங்க வெளியே தெரியறதுக்குள்ள உங்களை காணா பணமாக்கிறோம். இருங்கடா டேய், அவசரப்பட்டு வெட்டுறாதீங்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலடா. மாஸ்டர், அப்ப நம்ம பிளானிங்? அவன் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணாம விட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்கடா. அவன் திருந்தவே இல்ல, இன்னும் பழைய வில்லனாவே தான் இருக்கிறான். அவனை அட்டாக் பண்ண நம்ம பவர் பத்தாது. கூப்பிடுங்கடா அந்த புலிக்குட்டி கோவிந்தன. புலிக்குட்டி கோவிந்தா வந்துட்டியா? புலி நல்லா பசியோட இருக்கா? பேய் பேசிப்பா. அந்த கேபிஆர் என் டவுசரை கைட்டவன் சொல்லியிருக்கான். இந்த புலியை ஏவி விட்டு அவன் லங்கோட்டாவை டாரு டாரா கிழிக்கணும். கிளப்பு. பாரு ஜிம்மி இஸ்கா. ஐயோ வாய பொளந்துச்சு. என்னடா இது? 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சது, புலி புசுகுன்னு வந்து போச்சு. புளிக்கு பசியா இருக்கும். டாக்டர் செக் பண்ணுங்க. ஏங்க இது இன்னைக்கு நீ நம்ம ஜிம்மி குட்டிக்கு சுகர் மாத்திரை கொடுக்கலையா? புலிக்கு சுகரா? பிபி இருந்தா சுகர் இருக்கதானே செய்யும். பிபியுமா? நம்ம ஜிம்மிக்கு பக்கவாதம் இருக்கிறதுனால அடிக்கடி கீழே விழுந்துரும். சுகரு, பிபி, பக்கவாதம், மஞ்ச காமால, லிவர் கூட கொஞ்சம் கூட கேசுதான். டேய் என்னடா ஒரு பரம்பரை குடிகாரன் இருக்கிற மொத்த வியாதி இந்த புலிக்கு இருக்கு? இவ்வளவுதானா இல்ல புலிக்கு எய்ட்ஸும் இருக்கா? கரெக்டா சொல்றீங்க. நீங்களும் டாக்டரா? படல மாதிரி பயல போய் புலி எழுப்புடா. என்ன சிக்கல்? நீ எதுக்கு யூஸ் ஆகுறியோ இல்லையோ ஒளியறதுக்கு சூப்பரா யூஸ் ஆகுற. உள்ள போ. இந்த குண்டை உள்ள பூட்டி வைப்போம், அப்பதான் நிம்மதி. பாஸ், அந்த ஈட்டி காயத்ரி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி சேஃப்டியா வச்சிருந்தா. ஆனா அவனுக்கு தெரியாம அந்த சாவியை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோமே. பட்டுன்னு கதவை திறக்கிறீங்க, காயத்ரிக்கே பிடிக்கிறீங்க. இந்தாங்க. குடு. புலி வேட்டைக்கு ரெடி. கிளப்பலாமா? கிளப்புங்கடா. மண்டபத்துல எல்லாரும் தாக்குங்கடா. டேய் என்னடா இது? புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுன்னுவாங்க, இது பச்சையில எல்லாம் தின்னுது.
பாரு முன்னாடி பாரு இப்ப ஷூட்டிங் இல்ல என்ன செய்ய சொல்ற பிரிஞ்சு புளியோதரைன்னு வாங்கி போட்டு காப்பாத்திட்டு புளியோதரையா ஆடா படுபாவி புலியோட வரலாறையே பொசுக்குன்னு ஆக்கிட்டியடா இவங்கிட்ட என்ன பேச்சு டேய் சாவி நம்ம போய் காயத்ரி காப்பாத்தலாம் மாஸ்டர் சாவியே காணுமா டேய் எங்கடா சாவி இருக்குது போடா போடா போய் பேரா கடிச்சிரும் ஒரு பொக்கவாய் கிழவனை காமிச்சு கடிப்பான்னு சொல்லு நாங்கெல்லாம் பயப்படுறோம் புலியை காமிச்சு கடிச்சிரு சொன்ன செருப்பாலே அடிப்பேன் மாஸ்டர் புலி சாவியை சாப்பிட்டுருச்சு. என்னடா இது ஒரு சாவி சாப்பிட்டதுக்கு ஏப்பம் விடுது இது புலியா இல்ல பூனையா அட பொறுமையா இருப்பா டாக்டர் சேரநாயருக்கு ஒரு ஊசியா போடுங்க இதோ பார் இப்போ எனக்கு சாவி வேணும் அப்பதான் நான் காயத்ரி காப்பாத்த முடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கடா பதட்டப்படாதீங்க புலி கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுதோ இல்லையோ அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா கக்கா போகும் சாவி வெளியே வந்துரும் காயத்ரி எங்க போனா மாப்பிள காயத்ரி எப்படியாவது காப்பாத்திருக்கு கிடைச்சிருச்சு கடப்பாரு சிம்மி ஆகி போயிருச்சு ஏதோ பிரசவத்துல உன் பொண்டாட்டி ரெட்ட குழந்தை பிறந்த மாதிரி புலி பீய வச்சு பீத்திக்கிற குரா இப்படி நாருது சாவி கிடைச்சிருச்சு காயத்ரி என்ன சமையல் பண்ற எல்லாரும் திட்டுறாங்க கருமா. ஐயா யாரோ எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு சமய கட்டுக்குள்ள பூந்து குழப்பம் பண்ணி விட்டாங்கய்யா வேணும்னா நான் செஞ்சிருக்கிற ஒரு வடையை சாப்பிட்டு பாருங்க கிழிச்ச வடையாச்சு நல்லா இருக்குமா? நீ என்ன மண்டபத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கறியா? வெளிய போகல? வெளிய பஸ் பிடிக்கதாங்க போனேன் அதுக்குள்ள நீங்க என்ன பிடிச்சீங்க வரங்க போ. என்னடா அது கையில? வடைங்க. வடையா? ஐயா உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த வடையை எடுத்து உள்ள தள்ளுங்க. டேய் இது உள்ள தள்ளுறது இல்லடா ஆல்ரெடி வெளிய தள்ளுனது இது இன்கமிங் எல்லாம் கிடையாதுங்க ஒன்லி அவுட் கோயிங். டேய் நீ விட்டு ஓவரா பேச குடுறா. டேய் குடுறாங்கற. டேய் குடுறா இந்த வடையில தான் என் கல்யாணத்தோட பிரஸ்டீஜ் அடங்கி இருக்குது. குடுக்க மாவன. சரி யார் சாப்பிட்ட என்ன? நல்லா இருக்குதா வடை? உளுந்த வடையா பருப்பு வடையா? மசாலா வடையா? ஓ காரம் ஜாஸ்தியா? சூடா இருக்கல அவசரப்பட்டு வாயில போட்டியாக்க. நல்ல வாசமான வடை கூட வாய்க்குள்ள வந்திருக்க அப்ப நாரதரா போற என்ன வாயா? மறுபடியும் ஏண்டாத ஞாபகப்படுத்துறேன் என்ன தெரியல நான் தான் பி ரமேஷ் கார்ப்பரேஷன் கக்கூஸ் எல்லாம் மொத்தமா கான்ட்ராக்ட் எடுத்தவன் உன் பொண்டாட்டி பேர் நான் மலமா எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க என் பொண்டாட்டி பேரு செங்கமலம் நான் சுருக்கமா மலம் மலம் தான் ஐயோ மறுபடியும் வாஞ்சடிக்க வச்சிருவோம் போல காயத்ரி காயு காயத்ரி கண்டிப்பா உங்க அப்பா தள்ளி மணி செத்துருக்க சான்ஸே இல்ல. இதெல்லாம் எங்க மாமாவோட டிராமா. இதெல்லாம் பேசிட்டு நேரம் இல்ல. நீ கிளம்ப போலாம். இப்ப நான் உங்க கூட வந்தா இந்த கல்யாணம் நின்னுரும் அப்புறம் எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிடுவார் நீங்க சொல்ற மாதிரி இல்ல அவர் இறந்தத நான் கண்ணா காலு பணம் கொடுத்து என்னை வெளிநாட்டுக்கு போக சொன்னாரு. ஆனா காலு மேல நான் வச்சிருந்த விசுவாசத்தால அவருக்கே தெரியாம அவருடைய 2வது கல்யாணத்தை பார்த்துட்டு போலாம்னு ஆசைப்பட்டேன். தலையில துண்டை போட்டுக்கிட்டு சமையல் கட்டுக்குள்ள பூந்து பிரியாணியை ஒரு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது டர்ரு புருண்டு சத்தம் கேட்டுச்சு. எலியா இருக்குமோன்னு நினைச்சு திரும்பி பார்த்தா புலி. ஒரே ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையே நாசமா போச்சு. குரு கல்யாணத்தை நிறுத்த நாங்க எவ்வளவோ பிளான் பண்ணுவோம். ஆனா உங்க சிஷ்ய கோட்டர் பிரியாணியில கல்யாணத்தை நிறுத்திட்டா